வெபும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையாசிர் கலந்த வணக்கம். ஞாயிறு இறைவார்த்தை நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஞாயிறு இறைவார்த்தை நிகழ்ச்சி ஞாயிறு திருப்பலியில் அர்த்தமுள்ள வகையில் பங்கு கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து சிறப்பிக்க கலையகம் வந்திருப்பவர் கிளரிசியன் துறவர சபையை சார்ந்த அருட்தந்தை ஜோய் மரிரட்னம் அடிகளார் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விராஜ். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களையும் நிறைவாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிறு தினத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அவை இந்த 4வது வாரத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை பகுதிகளானது, இன்றைய முதல் வாசகமானது சாமுவேலினுடைய 1வது நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்றைய 2ஆம் வாசகமானது எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது ஃபாதர். அதேபோல் இன்றைய நற்செய்தியானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யோவான் நற்செய்தியிலே எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தி பகுதியானது மிக ஒரு நீண்ட பகுதியாக இருக்கின்றது. ஆகவே இந்த இறை வார்த்தைகளை எல்லாவற்றையும் தொகுத்து நோக்குகின்ற போது இதில் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான செய்தி என்ன ஃபாதர்? ஒரே வார்த்தையில் சொல்கிறதாக இருந்தால், நான் பார்வை பெற வேண்டும். இதுதான் இன்றைய இறை வார்த்தைகளினுடைய செய்தியாக இருக்கின்றது. நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய ஆன்மா பார்வை பெற்றதாக மாற வேண்டும். அதனுடைய பிரதிபலிப்பாக நான் மற்றவர்களை பார்க்கின்ற முறை மாற வேண்டும். இறைவனை புகழுகின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதாவது விசுவாசத்தின் சாட்சிகளாக நாங்கள் மாற வேண்டும். இதுதான் என்னை பொறுத்தவரையில் இன்றைய இறை வார்த்தைகளினுடைய சாராம்சமாக இருக்கின்றது விராஜ். ஆம் ஃபாதர். யோவான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த வித்தியாசத்தை நாங்கள் எவ்வாறு ஃபாதர் இனம் கண்டு கொள்வது? நற்செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பாக இருக்கின்றது. எவ்வாறு ஃபாதர் நாங்கள் இந்த நற்செய்தியில் இதை இனம் கண்டு கொள்வது? இந்த நற்செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 41 வசனங்கள் வாசித்து முடிக்க கொஞ்சம் நேரம் வேணும். ஆனால் இந்த நற்செய்தியினுடைய சாராம்சம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த புதுமையை சொல்லலாம். அந்த புதுமை இரண்டு வார்த்தைகள் தான். 6ஆம் 7ஆம் இறை வார்த்தைகள் தான் ஆண்டவர் இயேசு குருடனை குணமாக்குகின்றார். அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு சின்ன பின்னணி இருக்கும். எந்த சூழ்நிலையில் அவர் இந்த புதுமையை செய்கின்றார், இந்த புதுமையினுடைய பிரதிபலிப்பு ரியாக்ஷன் அது எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 3ஐயும் ஒன்றாக பார்க்கின்ற பொழுதுதான் முழுமையான செய்தி எங்களுக்கு கிடைக்கும். இந்த பின்னணின்னு நாங்கள் பார்க்கின்ற போது ஃபாதர், இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலும் அதன் பின்னரும் வருகின்ற நபர்களை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், என்னை பொறுத்தவரையிலேயே நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இதில் ஒரு பக்கம் இயேசு இருக்கின்றார், இன்னொரு பக்கம் பரிசேயர் இருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் இந்த பார்வை பெற்ற குருடர் இருக்கின்றார், மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இதை மையமாக கொண்டதாகத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி அமைகின்றது. இந்த பார்வை பெறுதல் என்றதோடு நாங்கள் எவ்வாறு இந்த தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிறு தினத்தை எப்படி நாங்கள் தொடர்பு படுத்தி பார்ப்பது? நல்லது. ஆரம்பத்தை பாருங்களேன். ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இயேசுநாதர் இந்த நிகழ்ச்சியை முன்கொண்டு செல்லுகின்றார். ரைட்டா? கேட்குறாங்க ஆண்டவர், இவன் குருடனாக இருக்கிறானே, யார் செய்த பாவம்? அப்பா செய்த பாவமா, அம்மா செய்த பாவமா, முன்னோர் செய்த பாவமா, அல்லது இவனுடைய பாவமா? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கேள்வியை பாருங்க. இப்போ இயேசுநாதர் சொல்லுவார், இல்லை, இந்த சூழ்நிலை
கடவுளுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. இதன் வழியாக இயேசுநாதர் என்னை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். கடவுள் என்கின்றவர் தண்டிக்கின்றவர் அல்ல. ஏதோ கடவுள் டைம் பார்த்து கொண்டிருந்து ஒருத்தனை அழிக்கின்றவர் தான் கடவுள் என்பது அல்ல. நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் சந்தர்ப்பம் பார்த்து தண்டிக்கின்றவராக கடவுளை நாங்கள் சொல்ல மாட்டோம். சந்தர்ப்பம் பார்த்து ஏற்றுக்கொள்ளுகின்றவர் தான் கடவுள். நாங்கள் 1000 குற்றத்தை செய்துட்டு ஒரு நன்மையை செய்திருந்தால் கடவுள் என்ன பார்க்கல, அவருக்கு நினைவில் இருக்க போகிறது நான் செய்த நன்மை தான், தீமைகள் கிடையாது. அந்த தீமைகள் அதற்குரிய பிரதிபலனை என் மீது கொண்டு வரலாம், அது வேறு விஷயம். அதுக்காக கடவுள் தண்டிக்க போகிறது கிடையாது. மற்ற இந்த இடத்துல நான் சொல்கிறேன், அவன் செய்த பாவத்துக்கு நான் இவனை போய் தண்டிக்க போகிறேன். இது ஒரு நன்மை நடக்கப் போகின்றது, அதற்கான ஒரு சூழ்நிலை தான் இது, பேக்ரவுண்ட் தான் இது அப்படின்னு சொல்கிறார். ரைட்டா? இந்த சூழ்நிலை பிற இயேசுநாதர் இப்போ குருடனை குணமாக்குகின்றார். அது குணமாக்குகின்ற சூழ்நிலை கூட நான் ஒரு இடத்துல வாசித்து பார்த்தேன், படைப்பின் ஆரம்பத்தை நினைவூட்டும். ஆண்டவர் உலகத்தை படைக்கின்ற பொழுது ஒளியை உருவாக்கினார், மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். இந்த இடத்துல ரெண்டுமே வரும். இயேசு தன்னை ஒளியாக வெளிப்படுத்துவார். பிறகு இந்த மனிதனுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க, மறு பிறப்பு கொடுப்பதற்கு களிமண்ணை பயன்படுத்துகின்றார். என்னை பொறுத்தவரையில் யோவான் நற்செய்தியாளர் இந்த சின்ன நிகழ்ச்சியின் வழியாக இயேசு மூலமாக புதிய ஒரு படைப்பாக நாங்கள் மாறுகின்றோம் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுவதாக நான் பார்க்கின்றேன். இது ஒரு ஆன்மீக விளக்கம். ஆண்டவர் இயேசுவிலே நாங்கள் எல்லாரும் புது படைப்புகளாக மாறுகின்றோம், ஒளியை பெற்றுக்கொள்ளுகின்றோம், புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகின்றோம். இயேசு என்னை புதிய படைப்பாக மாற்றுகின்றார். இந்த குருடனும் அப்படித்தான் மாறுறான். இவனுக்கு விசுவாசம் எனும் கொடையை கொடுக்கின்றார், புதிய வாழ்க்கை எனும் கொடையை கொடுக்கின்றார். இந்த பார்வை பெற்றவன், இந்த பார்வை பெறுதல் என்ற அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது குறிப்பாக ஃபாதர் சொல்கிற மாதிரிக்கு அந்த தொடக்க நூலில் இருந்த அந்த மண், நீர் இதெல்லாத்தையும் உண்டாக்கி அவர் என்ன செய்கிறார், சேறு மண்ணை மண்ணில் உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை பூசித்தான் அவரை குணப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பார்வை அற்றவன் இந்த பார்வை பெற்றதன் பின்னர் இயேசுவை எவ்வாறு அவர் இனம் கண்டு கொண்டார் ஃபாதர்? விராஜ், அந்த புதுமை நடந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லைனில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு போகிறத பார்ப்பீங்க. ஒன்று, குருடனாக இருந்து பார்வை பெற்றவனுடைய வாழ்க்கை எப்படி நகருதுன்னு பார்ப்பீங்க. இவனுடைய நகர்வுக்கு சமாந்தரமாக சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய ரியாக்ஷன்ஸ், அவருடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. இப்போ இந்த மனிதனுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், கடவுள் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துட்டார். நாங்கள் அதை எப்படி பார்க்கலாம்? விசுவாசம் என்கின்ற கொடையை, புதிய வாழ்வை கடவுள் இவனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே ஒரு விதமான ப்ரோக்ரஸ், கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலை வளர்ச்சி ஒன்றை பார்ப்பீங்க. முதல்ல இந்த மனுஷன் இயேசுநாதரை ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு மனிதன் என்ன குணமாக்கிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அல்லது கொஞ்ச நேரம் கழித்து இந்த குருடனாக இருந்து இப்பொழுது பார்வை பெற்றவன் சொல்லுவான், அவர் ஒரு இறைவாக்கினர். பார்வையில் ஒரு வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? முதல் மனுஷனாக பார்த்தவன் இப்போ சொல்கிறான் அவர் மனிதன் மட்டும் இல்லை, அவர் கொஞ்சம் மேலானவன் மாதிரி தெரியுது. 6 வசனங்களுக்குள்ள இந்த மாற்றம். திரும்ப 38வது வசனத்துக்கு வரைக்குள்ள பாருங்க, அவர் சொல்லுவார், அவர் கடவுள், அவரை நான் ஆராதிக்கின்றேன். ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி.
ஆக இந்த விசுவாசம் என்கின்ற கொடை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கியதாக இருக்க வேணும். எடுத்தோடனே கடவுள் உங்களுக்கு விசுவாசத்தை 100% கொண்டு திணிச்சிட்டு இதுதான் விசுவாசம் இப்படி இருந்துட்டு போன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் அதை வாழணும். அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வரணும். இந்த பார்வை பெறுதல் அதுதான். ஆண்டவரை கொண்டு கொள்ளுவதிலே இவனுக்கு ஒரு சின்ன வளர்ச்சி இருக்குது. மனுஷனா பார்த்தவன் இறைவாக்கினராக பார்க்குறான், பிற நினைக்கிறான் இவர் ஒரு இறைவாக்கினர் இல்லை, எல்லாவற்றையும் விட மேலானவர், இவர் உண்மையிலேயே கடவுள், வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர் அப்படின்னு பார்க்குறான். இது அவனுக்கு நடக்கிற ஒரு மாற்றம். சுற்றி வர பார்த்தீங்க என்று சொன்னால் நல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இவனுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வருதா, சுற்றி வர இருக்கின்றவர்களும் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா விசாரணை நடக்கும். இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்தது, ஏன் நடந்தது, யார் செய்தது, விசாரணைகள் நடக்குது. ஒரு வசனம் கழிச்சாங்கால போங்க 16வது வசனத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பிளவு. இவர் எப்படி இருப்பார், எப்படி இருக்கலாம், ஒரு சின்ன பிளவு ஒன்று நடக்குது. கொஞ்ச நேரம் கழித்து 24வது வார்த்தை வரைக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கண் பார்வை பெற்ற மனிதனை ஒரு புறக்கணிப்பு உருவாகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்கம்யூனிகேஷன், வெளியேற்றப்படுகின்றான், சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகின்ற நிலை. இதுக்குள்ள பெற்றோரும் உடந்த. அப்போ பாருங்கள், விசுவாசம் என்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள் நான் போகின்ற பொழுது, புதிய ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கின்ற பொழுது போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போராட்டம் இல்லாமல் விசுவாசத்தை வாழ முடியாது. போராட்டத்தின் மத்தியில் தான் இவன்ட பார்வை தெளிவடைந்து கொண்டு வருகின்றது. நான் அப்படி பார்க்குறேன்னு சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் கவனித்து பார்த்துருக்கிறேன். துன்பத்தின் பொழுது விசுவாச தெளிவு அதிகமாக இருக்கு. ஆமாம் இல்லையா? நீங்களும் ஒருவேளை அதை அனுபவிச்சிருப்பீங்க. கட்டாயமாக. தடுமாற்றம், சவால்கள் இதெல்லாம் வரைக்குள்ள விசுவாச தெளிவு, விசுவாசத்தின் அந்த பார்வை துல்லியமாக மாறிக்கொண்டே வரும். நாங்கள் தடுமாறி விழுந்துட்டோமோ எல்லாம் போச்சு, துணிந்து நின்றமோ தெளிவான பார்வை எங்களுக்குள்ள வந்துடும். ஆக இந்த ரெண்டும் ஒரு உண்மையை, யதார்த்தத்தை எங்களுக்கு காட்டுது. நல்லவனாக இருக்க பாருங்கள், இந்த உலகமே விட்டு வைக்காதவங்கள. விசுவாச தெளிவு வேணுமென்று பாருங்க, அப்பொழுது தான் என்னை குருடனாக்குகின்ற நிகழ்ச்சிகள் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கும். இங்கே அவனுக்கு அதுதான் நடந்தது. ஆனால் அந்த போராட்டத்தை அவன் துணிந்து முகம் கொடுத்தான். தெளிவு நல்லா வருது. கடைசியில் அவன் சொல்கிறான், இவர் சாதாரண ஒரு ஆள் இல்லையே, இவர் உண்மையிலேயே கடவுளே, போற்றுதலுக்குரியவரே அப்படின்னு சொல்லி கடவுளை வழிபடுறான். ஆக நாங்கள் நினைக்கக்கூடாது விசுவாசம், புதிய வாழ்க்கை, ஆண்டவருக்குள் கிடைக்கின்ற புது வாழ்வு இதெல்லாம் 100% ஒரே நேரத்தில் கிடைச்சிடும். இல்லை, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேணும். அந்த வளர்ச்சி போராட்டங்களுடன் தான் வளரும். மட்டும் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? கேளுங்க தம்பி. இப்போ பாரும், இறை வார்த்தைகள்லையும் சரி, திருச்சபையினுடைய சரித்திரத்திலும் சரி, இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகம் துன்பப்பட்டார்களா, அதிகம் சவாலுக்கு முகம் கொடுத்தார்களா, அல்லது மிக இலகுவாக சொகுசாக வாழ்ந்து மரித்தார்களா? திருச்சபையினுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தாலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பார்த்தாலும், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் வாழுகின்ற போது எங்களுக்கு வருகின்ற சவால்கள், துன்பங்கள், இழப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். இழப்புகளாக தெரியல, சவால் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன இழப்புகளுக்கு பிறகு பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவனுக்கு அதான் நடந்துச்சு. அவன் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். அந்த நேரமே சவால் தொடங்கிருச்சு. ஆனால் கடைசியில் நிலைத்து நின்றபடியினால் ஆண்டவரை அவன் பார்த்தான், தெளிவாக பார்த்தான், ஆண்டவரை ஆராதித்தான்.
அவை இந்த இடத்துல வந்து 2 வகையான பார்வையை எங்களுக்கு இனம் காணக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் இயேசு கொடுத்த பார்வை வந்து ஒரு உடல் ரீதியான ஒரு சுகம் பார்வையை கொடுக்கின்றான். ஆனால் கடைசியில் அவன் மாற்றம் அடைந்து காலப்போக்கில் அவன் மாற்றம் அடைகிறது வந்து ஒரு ஆன்மீக தெளிவு, கடவுளை நோக்கி. நான் இப்படி பார்ப்பேன் ராசா, கடவுள் வந்து பார்வை கொடுத்தார், அது உடல் ரீதியான பார்வை தான். அந்த நேரமே அடையாள ரீதியாக மட்டும் இல்லை, உள்ளார்ந்த நிலையிலே கடவுள் அவனுக்கு அந்த ஆன்மீக பார்வையும் கொடுத்துட்டார். அந்த பார்வை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. மற்றது ஒரு அடையாளம். அப்படி பார்க்குற பொழுது இந்த இறைவார்த்தை பகுதி உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆம் ஃபாதர். அதே போல் நாங்கள் எங்களுடைய சமூகத்தை எடுத்து பார்க்கின்ற போது, இந்த சமூகத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கின்ற போது அதனை கேள்வி கேட்கக்கூடியவர்கள், அதை பார்வை என்று பார்க்கின்ற போது இந்த பார்வையை மாற்றி பார்க்கின்ற கூடியவர்கள் தான் எங்களின் சூழல் இருக்கின்றார்கள். அதை பற்றி என்னத்தை சொல்லலாம் பாருங்களேன். அதில் நல்ல ஒரு வசனம் இருக்குது, 40-41 நினைக்கின்றேன். இருக்க வாசிங்களேன். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். பாருங்கள், இது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சவாலான வார்த்தை. நான் நினைக்கிறேன் நாங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இது எங்களுக்கும் இயேசுனார் சொல்கிறதாக இருக்கலாம். நீங்கள் குருடனாகவே இருந்திருந்தால் பரவாயில்லடா, நீ பாவியாக போயிருக்க மாட்ட. ஆனால் பார்வை இருக்கின்றதென்று சொல்லிக்கொண்டு நீ குருடனாக இருக்கிற பாத்தியா, அதுதான் சாபத்துக்குரியது. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் பலர், ஏன் சில நேரங்களில் நாங்களும் தான், எங்களுக்கு எல்லாம் தெரியும் 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 என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம், மாறுதட்டி கொள்ளுகின்றோம், பெருமைப்பட்டு கொள்ளுகின்றோம். ஆனால் நாங்கள் தான் குருடராக இருக்கிறோம். ஏனென்றால் பார்வை இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பார்வையில் தெளிவு பெற விரும்ப இல்லை. நாங்கள் பாவிகளாக இருந்து கொண்டு, இல்லை நாங்கள் பாவிகள் இல்லை, நாங்கள் தூயவர்களாக மாசற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு பேசி பேசி பெருமைக்குள் வாழுகின்றோமே ஒழிய, நாங்கள் உண்மையான எங்களுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாங்கள் வெளியில் வர்றது கிடையாது. குருடன் குருடனாக இருந்தான், அவன் கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். இவர்கள் பார்வை தெரியும் என்று நினைத்தார்கள், எங்களுக்கு பார்வை வேண்டாம் என்றார்கள், அவர்களால் பார்க்க முடியவில்லை. உண்மையிலேயே துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலை என்றால் அதுதான், தெரியும் என்று நினைத்து கொண்டு தெரியாமல் வாழ்வது. அதுதான் இயேசுனார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறார். இந்த இடத்துல இன்னொன்று ஞாபகம் வருது பார்த்து, இப்போ நாங்கள் பொதுவாக வந்து நாங்கள் ரோட்டில் போகிறோம் வாரோம். இப்போ எப்பயுமே வந்து நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, ஒரு கண் தெரியாத ஒரு ஆள், பார்வையற்ற ஒரு ஆள் வந்து தடக்கி விழுந்துட்டார், இல்லாட்டி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், விபத்துக்குள்ளான நாங்கள் கேட்குறது இல்லை. பொதுவாகவே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கண் தெரிகின்றவர்கள் தான் போய் எல்லாருமே ஆக்சிடெண்ட் ஆகுவாங்க. அப்போவே இந்த இடத்துல வந்து நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் வந்து பார்வை உள்ளவர்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் ஒரு வகையில் அப்படி நினைத்து கொண்டு இருப்பதே வந்து பார்வையற்ற ஒரு நிலை. அவை இது இன்றைய சூழலுக்கும் இந்த வகையில் பொருந்தும். எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விசேஷ செய்தியைத்தான் ஆண்டவர் இங்கே தருகின்றார். அப்போ ஃபாதர், நாங்கள் இந்த மனமாற்றத்தின் காலத்தில் நாங்களும் எங்களுக்குள் இருக்கின்ற இயலாமைகளை ஏற்றுக்கொள்கின்ற போது, அந்த பார்வையற்றவரை போல நாங்களும் கடவுளை நோக்கி கூவி அழைக்கின்ற போது, கடவுள் எங்களுக்கு வந்து ஒரு விடய தெளிவு இல்லாட்டி எங்களுக்கு ஒரு அகத்தில் ஒரு தெளிவான மனநிலையை தருவான், ஒரு புதிய பார்வையை எங்களுக்கு தருவான். அதற்காக நாங்கள் இந்த மனமாற்றத்தின் காலத்தில் எங்களுடைய நேயர்களுக்கு வைக்கக்கூடிய செய்தி என்ன ஃபாதர்? என்ன பொறுத்தவரையில் விராஜ், எங்கள் எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, உன்னுடைய உண்மை நிலையை நீ ஏற்றுக்கொள்ள வேணும். இன்றைக்கு எங்களுக்குள்ள எங்களை அறியாமல் ஒரு கர்வம் உருவாகுது. எங்களுடைய குறைகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி பாருங்களேன், நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே. இன்றைக்கி ஒரு சிலர் பாவ சங்கீதனத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்?
என்ன ஃபாதர், நான் என்னத்தை தான் செஞ்சுட்டேன், என்ன பாவம் செய்தேன்? ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள், நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கு இருக்கின்ற பெரிய தடை இதுதான். நாங்கள் பார்வையற்றவர்களாக இருந்து கொண்டு எங்களுக்கு எல்லாமே தெரிகின்றது என்று சொல்லுகின்றோம். பாவிகளாக இருந்து கொண்டு எங்களுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். இந்த தபசு காலத்தின் அழைப்பு இதுதான். உன்னுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொள். நீ அதை ஏற்றுக்கொள்ளுவதனால் ஆண்டவர் உன்னை தண்டிக்க போகிறது கிடையாது. நீ அதை ஏற்றுக்கொள்ளுவதனால் ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்ளுவாய். அல்லது இன்னொரு விதமாக நான் சொல்வதாக இருந்தால், சென்ற வாரத்து இறைவார்த்தையுடன் தொடர்பு படுத்தி சொல்லுவதாக இருந்தால், எப்பொழுது நான் என்னுடைய உண்மையான நிலையை ஏற்றுக்கொள்ளுகின்றேனோ அப்பொழுது எனக்கு ஆண்டவர் இலவசமாக தாராளமாக ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கின்ற அந்த அருள் செயல்பட ஆரம்பிக்கும். அது எஃபெக்டிவாக மாறும். அருள் இருக்குது, அதனால் செயல்பட முடியலைன்னு என்றால் நான் இறங்கி வர இல்லை, நான் என்னுடைய நிலையை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆக இந்த தபசு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றத்துக்கு என் உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் போவோம். அந்த அருமருந்து என்னை மாற்றும். ஒரு இடத்துல நான் வாசித்தேன், நினைக்கிறேன் இந்த இடத்துல அதை பொருந்தும் நினைக்கிறேன். புனித அகுஸ்தீனார் ஒருக்கா சொல்லுவார், இயேசுவிடம் போய்ப்பார், நீ மருத்துவனையும் சந்திப்பாய், மருந்தையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளுவாய். ஏனென்றால் இயேசுவே மருத்துவர், அவரே அருமருந்து. இந்த இடத்துல தான் எங்களை கொஞ்சம் நாங்கள் இறக்கி வந்துட்டோம் என்றால் நிச்சயமாக மருத்துவரையும் பார்க்கலாம், மருந்தையும் பெறலாம், ஆன்ம உடல் சுகத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். அவை நாங்கள் எங்களுடைய நிலை இல்லாட்டி எங்களுடைய இயலாமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற போது எங்களுக்குள் இருக்கின்ற பார்வையற்ற தன்மைகள், எங்களுக்குள் இருக்கின்ற கரைகள், குற்றங்குறைகளை எங்களால் தெளிவாக இனம் கண்டு கொள்வதற்கு எங்களுக்கு கண் தெரியும். நிச்சயமாக. அப்போவே நாங்கள் அந்த எதிர்நோக்கோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். அதே சமயம் இந்த மனமாற்றத்தின் காலத்தில் நாங்கள் கடவுளிடம் சென்று நாங்கள் மண்டியிட வேண்டும், எங்களுடைய குறை குற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதானே ஃபாதர் எங்களுடைய அழைப்பு. அப்போ ஆகவே நாங்கள் இந்த மனமாற்றத்தின் காலத்தில் இந்த அழைப்பினை நாங்கள் உணர்ந்து கொண்டு செப தப ஒருத்தல் முயற்சிகள் வழியாக எங்களை நாங்கள் புடமிட்டு பார்க்க, எங்களை நாங்கள் திருப்பி பார்க்க, எங்களுடைய குருட்டு நிலைகளை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு என்ற இறைவார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்வோம். அவே ஃபாதர், இந்த எண்ணத்தை நாங்கள் கை கொண்டு வாழ்வதற்கு நாங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். அதே சமயம் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஃபாதருடைய பணிவாழ்வு சிறப்பதற்கு வேண்டிய எல்லாம் வல்ல அருளை கடவுள் நிறைவாக உங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் ஃபாதருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்ததுக்காக நன்றி ஃபாதர், உங்களுக்கு இறையாசி. அதே போன்று நேயர்களே, மனமாற்றத்தின் காலத்தில் இறைவனோடு நாங்கள் பயணிப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திப்போம். ஆகவே இத்தோடு நாங்கள் வேர்பூம் டிவியினுடைய ஞாயிறு இறைவார்த்தை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நேயர்கள் அனைவருக்கும் இறையாசிர் கலந்த அன்பு வணக்கங்கள்.